கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1728க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் நடுப்பகுதி சொல்லுகிறது, நான் உங்களை தாங்குவேன், நான் உங்களை தாங்குவேன். சில வேளைகளிலே பிள்ளைகளை திருமணம் முடித்து பெற்றோர் கொடுக்கிற பொழுது, நான் எல்லா காரியங்களும் செய்து கொடுப்பேன் என்று பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுப்பார்கள். ஆனால் சூழ்நிலைகள் மாறுகிற பொழுது என்னால் செய்ய முடியவில்லை என்று கைவிரித்து விடுவார்கள். அதே போல மனிதர்கள், நான் உங்களுக்கு உதவி செய்வேன், நான் உங்களோடு கூட இருந்து உங்களை தாங்குவேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் காலங்கள் மாறுகிற பொழுது, சூழ்நிலைகள் மாறுகிற பொழுது கைவிரித்து விடுவார்கள், கைவிட்டு விடுவார்கள். ஆனால் கர்த்தரோ ஒரு வாக்கு உறுதியை, ஒரு வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நான் உங்களை தாங்குவேன். தாங்குவாரின்றி தயக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, தடுமாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனே, மகளே, என்னை தாங்க யாரும் இல்லையே, என் வாழ்க்கையை தாங்க யாரும் இல்லை என்று கலங்கி நிற்கிற மகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உனக்காகத்தான் வருகிறது. கர்த்தர் உன்னை தாங்குவார், கர்த்தர் உன்னை தாங்குவார். ஆமேன், ஆமேன். உன்னை தப்புவிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். தாங்குவாரின்றி தடுமாறி வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே, மகனே, மகளே, சகோதரியே, உனக்காக ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தமாய் ஒரு வாக்கை கொடுக்கிறார். நான் உன்னை தாங்குவேன். கர்த்தர் உன்னை தாங்கினால், கர்த்தர் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு கொடுத்தால் ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்த தேவன் உனக்கும் தாங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தடுமாறி கொண்டிருக்கிற மகளே, வாழ்க்கையில் தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கிற மகனே, உனக்காகத்தான் இந்த செய்தி. கர்த்தர் உன்னை தாங்குவார், உன் பிள்ளைகளை தாங்குவார், உன் வேலை காரியங்களிலே கர்த்தரை தாங்குவார், பொருளாதார காரியங்களிலே கர்த்தர் தாங்குவார். நீ கர்த்தரிடத்திலே வா, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நோக்கிப்பார். கர்த்தரிடத்தில் ரட்சிப்பும் பாதுகாப்பும் இருக்கிறது. கர்த்தர் உன்னை தாங்குவார். கலங்காதே, கலங்காதே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.